Sri Sai Ram, my loving humble pranams at the divine lotus feet of Bhagavan Sri Satya Sai Baba. Dear Swami had given me this devotional song, Rahmanazar Sai, from the popular Mere Sai Shirdi Sai Baba serial, the song for BV competition this year. Thank you so much, Swami, for making me learn this Sufi song and offer it to you on your birthday. Oh Sai, you are my master. Please accept my offering. Sai Ram. That was extremely wonderful, Vaida. The words were very, very difficult, but still you managed to sing so well with your mother's support. A big hand for the mother for training the son.
Next, continuing with the Group 3 program, we already saw the Bhagavad Gita sloka last year. In continuation, they have learned 13 slokas. So we are permitted to do only one because we have less time. So they are going to present the Bhagavad Gita sloka with meaning and explain the sloka through a skit. The Group 3 students, please take over. Om Shri Sai Ram. Pranams at the lotus feet of our beloved Bhagwan Shri Satya Sai Baba. We, the Group 3 Balvika students of Sai Sahara, are very glad to meet you all physically after a long break due to the pandemic situation. Today, on the joyful occasion of our beloved Swami's 96th birthday, we are here to present a skit related to one of the Bhagavad Gita shloka in our syllabus. In chapter 16, verse 21, Lord Krishna says, Trividam narakasyedam dvaram nashanamaatmanah kama krodhastatarobah tasmadhyetatrayam yajet. Meaning of the shloka is, lust, anger and greed are the gates of hell which are destructive to the self. Therefore, one should abandon all these. Now, let us watch the skit. Brahmarpanam Brahmahave Brahmagnao Brahmanahutam Brahmaivadena Gantavyam Brahma Karma Samadhinah Aham Vaishvanaro Bhutva Pradinam Dehamashritah Pranapana Samayuktah Prashamyannam Chaturvidam. Om Shanti Shanti Shanti. அப்பா அப்பா நான் போன மாசம் எனக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். எனக்கு நீங்க இன்னும் வாங்கி கொடுக்கல. அபிஷேக், நீ எவ்வளோ வாட்டி கேட்டாலும் கத்துனாலும் என்னால பிளே ஸ்டேஷன்லாம் வாங்கி தரவே முடியாது. என்னப்பா நீ எப்பவுமே பிளே ஸ்டேஷன் மட்டும் வாங்கியே தர மாட்டேங்கிற. என் கிளாஸ்ல சந்தோஷ் வச்சிருக்கோம். நான் சாப்பிடவும் மாட்டேன், தூங்கவும் மாட்டேன், நீங்க வாங்கி தர வரைக்கும். மரியாதையா இப்ப சாப்பிட வரப்போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. என் கிளாஸ்ல சந்தோஷ் வச்சிருக்கான். அவன் அப்பா எல்லாம் அவன் கேட்டோடனே வாங்கி கொடுத்துட்டாரு தெரியுமா? நீ தான் என்னை கதற விடுற. இது வரைக்கும் ஒரு பொருளாச்சு நீ எனக்கு ஒழுங்கா வாங்கி கொடுத்துருக்கியா? நான் சாதாரண வாட்ச் தான் வச்சிருக்கேன். ஆனா சந்தோஷ் ஸ்போர்ட்ஸ் வாட்ச் வச்சிருக்கான். நான் சாதாரண சைக்கிள் தான் வச்சிருக்கேன். ஆனா சந்தோஷ் கிட்ட கியர் சைக்கிள் இருக்கு. எனக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட்னு சொன்னேன். ஒழுங்கா ஒரு பேட் கூட வாங்கி தரல. ஆனா சந்தோஷ் கிட்ட தோனி ஆட்டோகிராஃப் போட்டு ஸ்பெஷல் எடிஷன் பேட் வச்சிருக்கான். ஊர்ல அவன் 1000 விஷயம் நம்மளோட நல்லதா தான் வச்சிருப்பான். இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே போனா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. சும்மா சாக்கு சொல்லிட்டே இருக்காதீங்கப்பா. நான் அதெல்லாம் நான் கேட்டேன். பிளே ஸ்டேஷன் மட்டும் தானே கேட்கறேன். இந்த சின்ன வயசுல நடந்து சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டீங்களா என்ன? நீ முதல்ல சாப்பிட அபிஷேக், அதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். முடியாதுப்பா, நான் வரல. சரிடா, வாங்கி தரேன். இப்ப சாப்பிட எப்பவுமே இப்படிதான் சொல்றீங்க. ஆனா அப்புறம் வாங்கி தராம எஸ்கேப் போயிடுவீங்க. சரி, வாங்கி தரேன், நம்பு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுக்கணும். நிஜமாவேப்பா? வாங்கி தருவீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ஆனா என்னோட ஆசையை மட்டும் நிறைவேற்றுங்கப்பா ப்ளீஸ். சரி, இந்த வாட்டி வர குவார்டர்லி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ஸ்குள்ள வரணும். அதே மாதிரி டைமுக்கு தூக்கணும், டைமுக்கு எழுந்துக்கணும். நீ எதுவும் ஓவர் டைம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷனுக்குலாம் நீ ஓகே சொன்னா மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். இவ்வளவு தானே? ஓகே ஓகே, இதெல்லாம் நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ஆனா எனக்கு பிளே ஸ்டேஷன் மட்டும் கண்டிப்பா வாங்கி தரணும். ஓகே ஓகேவே சரியில்லையே. என் கண்டிஷனுக்குலாம் வந்துக்கிறதால நான் வாங்கி தருவேன். அப்பா பிளே ஸ்டேஷன் வாங்கி தருகிறார். 2 மாதத்திற்கு பிறகு காட்சி 2.
அப்பா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலப்பா. ஏன்டா என்னாச்சு, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? அப்பா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, கண்ணும் தலையும் ரொம்ப வலிக்குதுப்பா. இப்ப கூட மயக்கமாவே வருதுப்பா. ஓ அப்படியா, சரி கவலைப்படாத, ஒன்றும் இருக்காது, நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு. சரிப்பா. காட்சி 3 டாக்டர் கிளினிக். டாக்டர் நீங்க கேட்ட டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு, 2வது டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. டெஸ்ட்லாம் பார்த்தேன், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா அந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தா கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கான் பையன். ரொம்ப ஸ்கிரீன் பார்க்க வேணாம், சின்ன பையன் தானே. நல்லா நேரத்துக்கு நியூட்ரிஷன் சாப்பிட்டு ஒரு 7-8 hours தூங்கினாலே எல்லாம் சரியா போயிடும். டோன்ட் வரி. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். காட்சி 4 வீட்டில். அபிஷேக், நீ நைட்ல உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறியா? அதனாலதான் வயசு ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு டாக்டர் என்ன சொல்றாங்க, நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கினாலே போதும்னு சொல்றாங்க. நானும் அம்மாவும் பார்த்து உனக்கு சத்தான உணவை எப்படி கொடுக்குறோம், ஆனா நீ தூக்கத்தை நீயே தான் கெடுத்துக்க. அது மட்டும் இல்லை பிரச்சனை, நேற்று ஸ்கூல் டீச்சர் எனக்கு கால் பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கிளாஸ்ல ஹைப்பர் ஆக்டிவா இருக்கியாமே, ஹோம்ஒர்க்லாம் முடிக்கிறது இல்லையாமே, கேட்டா மறந்துட்டேன்னு சொல்றியாமே. இதுக்கு எல்லாத்துக்கும் பிளே ஸ்டேஷன் ஓவரா விளையாடுறது தான் காரணம். மனசை மெடிடேஷன்லாம் பண்ணி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலன்னா இந்த மாதிரி தான் ஆப்சன்ட் மைண்டட்னஸ், ஃபர்கெட்ஃபுல்னஸ்லாம் வரும். அப்பா என்னப்பா நீங்க இப்படி எல்லாத்துக்கும் வீடியோ கேம்ஸ் மேலேயே பள்ளி போடுறீங்க? எனக்கு நாளைக்கு ஃபீவர் வந்தா கூட அதுக்கு இந்த வீடியோ கேம்ஸ் பிளே ஸ்டேஷன்ல தான் காரணம் சொல்றீங்க போல. போங்கப்பா, நீங்க பேசுறதோட அர்த்தமே இல்லை. இப்போதான் நான் சொல்றது புரிஞ்சிக்க போறியா நமக்கு? காட்சி 5 பள்ளியில். டேய் அபிஷேக், ஸ்கூல் முடிஞ்சோடனே கிரிக்கெட் விளையாடலான்னு இருக்கோம், நீயும் வரியா? இல்லடா, கிரிக்கெட்லாம் நீங்க ஆடிக்கோங்க. நான் என் வீட்டுக்கு போய் பிளே ஸ்டேஷன் ஆடணும். அதுல இப்போதுக்கு எனக்கு ஃபுட்பால் தான் என்னோட ஃபேவரட் கேம். ஆமா, உங்ககிட்ட பிளே ஸ்டேஷன் இருக்கா? இல்லடா, அதெல்லாம் கேட்டதுக்கு எங்க அப்பா வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ பாவம், நம்ம கிரிக்கெட்லாம் வேஸ்ட் தெரியுமாடா? சும்மா அந்த வெயில வேர்க்க வெறுக்க நின்றுட்டு தான் இருக்கணும். ஆனா பிளே ஸ்டேஷன் என் ரூம்ல உட்காந்து ஜாலியா ஏசி போட்டு ஆடுவேன். ஓ, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேசாம ஒரு நாள் நம்ம கேங் எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம், எங்களுக்கும் சான்ஸ் கிடைக்குமா? ஏய் எல்லாரும்ல வந்தா கஷ்டமாயிடும்டா. எல்லாருக்குள்ள என்னால உட்காந்து சான்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நானே எங்க அப்பா கிட்ட கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். அதுவும் நீங்க எல்லாம் வேற வந்தீங்கன்னா அதை ரஃபா ஹேண்டில் பண்ணுவீங்க, கீழெல்லாம் போட்டு உடச்சிருவீங்க. இது வரைக்கும் அது மேல ஒரு ஸ்கிராச் கூட படாம பார்த்துட்டு இருக்கேன்டா. அதெல்லாம் வேணாம்டா. ஐயோ, ரொம்ப ஓவரா சீனா போடாத. எனக்கெல்லாம் வேணாம் உன் பிளே ஸ்டேஷன். உன் பிளே ஸ்டேஷன் நீயே வச்சுக்கோ. எனிவே சந்தோஷ் வச்சிருக்கிறது தான் லேட்டஸ்ட் மாடல், ஒண்ணுது இல்ல. ஓ, லேட்டஸ்ட் வெர்ஷனா? போன மாசம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள சந்தோஷ் கிட்ட இருக்கா? ஆமா, அவன் எப்பயோ வாங்கிட்டான். அதை பார்த்தனா நீ வேற லெவல். அது வீடியோஸ்லாம் கிளாரிட்டியா இருக்கு, எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம ரியலா இருக்கிற மாதிரியே இருக்கு. உங்ககிட்ட இருக்கலாம் அவுடேட்டட். சந்தோஷ் கிட்ட தான் வேற லெவல், தெரியுமா? ஓ ஓகே ஓகே. காட்சி 6 மறுநாள் காலை. அப்பா அப்பா அப்பா, நம்ம இந்த பழைய மாடல கொடுத்துட்டு ஒரு புது மாடல் பிளே ஸ்டேஷன் வாங்கிடலாம்ப்பா. என்னடா விளையாடுறியா? இல்லப்பா, நம்ம மாடல் நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல போகும்பா. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பே பண்ணோம்னா புது மாடல் வாங்கிடலாம்ப்பா. அது செமையா இருக்காம்பா. அதெல்லாம் கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியாது.
நீ இந்த மாதிரி புதுசு புதுசா அதை கேட்டுக்கிட்டு இருப்ப, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியுமா? நல்லா தானே இருக்கு, என்ன குறைச்சல் இப்போ இதுக்கு, இதே வச்சுக்கோ. தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆனா சந்தோஷோட அப்பாவை பாருங்க, அவன் கேட்டோடனே வாங்கி கொடுக்குறாரு அந்த புது மாடல. இப்போதானே இது வாங்கி தந்தவன், நல்லா தானே ஒர்க் ஆகுது. என்னப்பா நீங்க, இது பழைய மாடல் ஆயிடுச்சுன்னு தீபக்கே தெரிஞ்சிருக்கு. எனக்கு இது மேலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு அந்த புது மாடல் தான் வேணும். அதெல்லாம் கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியாது விஷயம். முதல்ல ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்புற வழியே பாரு. காட்சி 7. 2 மாதத்திற்கு பிறகு. அப்பா அப்பா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சுப்பா. என்னாச்சுடா, ஏன் இப்படிலாம் பேசுற? அப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லப்பா. ஸ்கூல்ல கூட யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்லாம் கிரிக்கெட் ஆட வரையான்னு கேட்பாங்க ஸ்கூல் முடிச்சவங்க. ஆனா இப்பெல்லாம் யாருமே எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல கூட போன டெஸ்ட் சீரீஸ்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. எங்க டீச்சர் என்னை பயங்கரமா திட்டுறாங்க. அதுவும் நேத்திக்கு இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்ல ஆச்சுன்னா உன்னை ஃபெயில் ஆக்கி விட்டுருவேன் வேற சொல்றாங்கப்பா. எனக்கு இப்பெல்லாம் எக்ஸாம் முன்னாடி படிக்கிற ஞாபகமும் வர மாட்டேங்குது. வயிறு வேற ரொம்ப அப்செட்டா இருக்குப்பா. தலை கூட ரொம்ப வலிக்குதுப்பா. பிளே ஸ்டேஷன் கூட என்கிட்ட இருந்தது பழைய மாடல் தானே வச்சிருக்கேன். வாழ்க்கையே சரியில்லாம போயிடுச்சுப்பா. சரி, நம்ம இதை பத்தி வாக்கிங் போயிட்டே பேசலாவா? இல்லப்பா எனக்கு மூடு இல்லை. அதுக்கு தாண்டா வெளியே போகலாம் சொல்றவா. காட்சி 8. பூங்காவில். சரி, வா, இந்த பார்க் பெஞ்சில் நம்ம உட்காந்துக்கலாம். எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன், இந்தா சாப்பிட்டு. தேங்க்யூப்பா, எனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கி தரீங்க. அப்பா அங்க பாருங்களேன், அந்த சன்செட் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஹை, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், அது ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறப்பா. அப்பா அந்த நாய்க்குட்டியை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. எல்லாரையும் பார்த்து வாழாட்டிகிட்டே போகுதுப்பா. யாராச்சும் சாப்பாடு போடுவாங்களான்னு நினைச்சிட்டே போகுது போல. ஆமாண்டா, இப்போ பாரு, கொஞ்சம் வெளிக்காத்து வாங்கினதுக்கே உன் மூடி எவ்வளோ பெட்டரா இருக்குன்னு. வீட்டில் சும்மா ஒன்றும் உட்காந்துட்டு இருப்ப, 4 செவத்து கூட ஏசிக்குள்ள வீடியோ கேம்ஸே விளையாடிட்டு இருப்ப. அதோட இந்த வயசுல நல்லா ஓடி ஆடி விளையாடணும். மனசை மெடிடேஷன்லாம் பண்ணி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலன்னா இந்த மாதிரி தான் ஆப்சன்ட் மைண்டட்னஸ், ஃபர்கெட்ஃபுல்னஸ்லாம் வரும். முன்னாடிலாம் கிரிக்கெட் ஆடிட்டு எவ்வளோ ஜாலியாக வீட்டுக்கு வருவேன், வந்துட்டு சில்லுன்னு ஒரு குளியலை போடுவியே. ஆமாப்பா, அப்படி குளிச்சதுக்கு அப்புறம் மைண்டும் பாடியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்பா. ஆனா இப்ப எங்க அதான் யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்களே. இப்போ கூட என்ன பிரச்சனை, நீ இத்தனை நாளாக வெளியே போகாததுனால தான் யாருமே கூட பேச மாட்டாங்க. நீ இப்போ போனாலும் அவங்க உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. ஆனா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகேப்பா. ஸ்கூல்ல நினைச்சாதான் பயமா இருக்கு. அதுவும் எங்க டீச்சர் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. நீ முன்னெல்லாம் நல்லா தானே படிச்சுட்டு இருந்த, உன் டீச்சருக்குன்னு ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் என்னாச்சு? இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் உனக்கே கிடைக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு. நீ முன்னெல்லாம் அம்மாவோட வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் கோயில் பேசிட்டு போவ, என் கூட வீட்டில் உட்காந்து வேதம் சொல்லுவ, டெய்லி மெடிடேஷன் பிராணாயாமம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறேன்? ஆமாப்பா, நைட்டெல்லாம் உட்காந்து பிளே ஸ்டேஷன்ல கேம்ஸ் ஆடினப்பா. அதனால தான் என்னால் காலையில் எழுந்திருக்க முடியல. அதனால தான் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுப்பா. சொல்றது கரெக்டு தான். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச், அது பிளே ஸ்டேஷன்னால இல்லை, நீ பிளே ஸ்டேஷன் மேலே வச்சிருக்க ஓவர் ஆசைனால தான். ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்ட, அது அவசியம் இல்லைன்னு சொன்னோம். உன் ஆசை நிறைவேற்றலன்னு உடனே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. பயங்கரமாக கட்டினேன், சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அட்டம் பிடிச்சேன். சரின்னு சொல்லி நாங்கள் வாங்கி தந்தோம். அப்பவும் ஆசை தெரியும். சந்தோஷ் லேட்டஸ்ட் மாடல் வாங்கின உடனே எனக்கு பொறாம வந்துச்சு. அந்த மாடல் வேணும்னு உனக்குள்ள ஒரு பேராசையும் எழுந்துச்சு. அது பத்தாததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வரேன்னு சொல்லும்போது பிளே ஸ்டேஷன் மேலே இருக்க அட்டாச்மெண்ட்னால நீ உங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரல. உங்ககிட்ட தான் பிளே ஸ்டேஷன் இருக்குன்னு பெருமை பீத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் எப்படி அவங்களாம் கூட பேசுவாங்க? பிளே ஸ்டேஷன் வாங்கி தரதுக்கு முன்னாடி நல்லா தானே படிச்சுட்டு இருந்த கிளாஸில், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க உனக்கு. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட சந்தோஷ் கூட கம்பேர் பண்ணி பேசினதே இல்லையா நீ? ஆமாப்பா, அப்போ ஒரு ஆசைன்னு சொல்லி ஆரம்பிச்சா கோபம், பேராசை, ஈகோ, ஜெலசின்னு இவ்வளோ வரும் போலையப்பா. ஆமாண்டா, ரொம்ப கரெக்டு. இந்த ஆசைனால தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அது வந்தால் கூடவே மற்ற எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நம்ம வாழ்க்கையை நரகமாக்கிடும். ஆமாப்பா, ஆனா இப்பெல்லாம் என்னால பிளே ஸ்டேஷன்ல கேம்ஸ் ஆடாம இருக்கவே முடியலப்பா. ரொம்ப அடிக்ஷனாவே இருக்குப்பா. அதுவும் தலைவலிச்சா கூட அடுத்த லெவலுக்கு போயினா சொல்லி நான் ஆடிட்டே இருந்தேன்ப்பா.
நீ கேம்ஸே விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சுக்கோ. உனக்கு கேம்ஸ் விளையாடணும்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடு. இல்லைன்னா இந்த மாதிரி பார்க் கொஞ்சம் ஜாகிங் போ, ஸ்விம்மிங் போ, எக்ஸசைஸ்லாம் பண்ணு. இனிஷியலாக 1 டேக்கு 1 ஹவர்னு வச்சுக்கோ வீடியோ கேம்ஸ்க்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்னு குறைச்சிக்கணும். நேரத்துக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடணும். அப்போ தான் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். டெய்லி மார்னிங் ப்ரேயர், மெடிடேஷன், பஜன்ஸ்லாம் பண்ணு. அண்ட் நீ என் கூட சேர்ந்து வேதமும் சொல்லு. உன்னை சுற்றி நல்ல கம்பெனி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோ. உனக்கு சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எல்லாமே ஒரு லிமிட்டோட இருந்தால் லைஃப்பும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூப்பா. என்னோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். Like a good teacher, Sri Krishna summarizes the entire chapter comprising the rather lengthy list of devilish qualities into 3 main ones: desire, anger and greed. He says that we always need to watch out for these 3 qualities in our daily lives and minimize them as much as possible. He calls them gateways into hell because they lead to the path of destruction rather than the path of liberation. Even the order of these 3 is important because both anger and greed follow desire. By constantly thinking of an object or a person or a situation, we develop an association with it. If carried on for long, this association results in a desire to procure that object. If anyone or anything comes between us and the object, we develop anger. And once we have the object, once our desire is fulfilled, we want more of the object. This results in greed. So then, how do we tackle these 3 gates of hell? Let us first look at karma or desire. If desire develops through contemplation of objects, we can reduce desire to a certain extent by keeping a watch on what we expose our mind to. This controlling and convincing the mind through study of scriptures and meditation helps you reduce this labeling. Desire is somewhat easy to control, but once we are in the grip of anger, it becomes somewhat difficult to do so. At least we do not publicly display our desires, but we do not hesitate to show our anger publicly. We require tremendous control over our mind in order to release ourselves from the grip of anger. It is therefore better to focus on rooting out unnecessary desires than to confront anger directly. Lastly, lobha or greed can be kept in check through charity. Anytime we start feeling pride over our wealth or possessions, we should immediately donate a portion of our wealth or possessions. In our ancient Puranas, Ravana symbolizes desire in the Ramayana. Because of his anger, he lost all the power acquired through great penance. In Bhagavatam, Hiranyakashipu symbolizes anger. He committed lots of sins and lost everything on account of his anger. In the Mahabharata, Duryodhana symbolizes greed. He lost his life due to his greediness and jealousy. Swami says, therefore, desire, anger and greed are the greatest enemies for a spiritual aspirant. One may have performed penance for a number of years, but if he gets angry for a moment, everything is lost. So, we need to control these 3. Now we shall see the inner significance and the meaning of the shloka Trividam Narakasyedam Varam Nashanam Kama Krodhastata Lobha Tasmadyetattrayam Vyajit. This is the 21st verse of chapter 16 of the Gita, in which Lord Krishna tells us that these are the 3 doorways of self-destructive hell, namely desire, kama, anger, krodha, and greed, lobha. These 3 must therefore be given up. Our Bhagavan says that these are the 3 worst enemies of man, and that we should always practice COD. What is COD? Sealing on desires. Desires are the root cause of all miseries and sorrows. Desire leads to lust, and lust leads to anger. Swami in his discourse used to say, if anyone says that I want peace, then the word I want should be removed. Then peace is already within the person himself. Sai Ram, now let us conclude our Bhalavikas program
with a wonderful, meaningful bhajan which extols our Bhagavan as our mother, father, relative and friend. Let us all pray Swami through the bhajan to give us the strength, Shakti, to get rid of all evil qualities such as desire, anger, greed, lust, ego and jealousy. साई माता पिता दीन बंधु सखा साई माता पिता दीन बंधु सखा तेरे चरणों में साई मेरा कोटि प्रणाम तेरे चरणों में साई मेरा कोटि प्रणाम साई माता पिता दीनबंधु सखा तेरे चरणों में साई मेरा कोटि प्रणाम मुझे शक्ति दो मेरे साई शिवा मुझे भक्ति दो मेरे साई शिवा मुझे शक्ति 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 दो मेरे साई शिवा मुझे भक्ति 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 दो मेरे साई शिवा माता पिता दीनबंधु सखा तेरे चरणों में साई मेरा कोटि प्रणाम साई माता पिता दीनबंधु सखा तेरे चरणों में साई मेरा कोटि प्रणाम मुझे शक्ति दो मेरे साई शिवा मुझे शक्ति दो मेरे साई शिवा मुझे भक्ति दो मेरे साई शिवा मुझे भक्ति दो मेरे साई शिवा मुझे शक्ति दो मेरे साई शिवा मुझे शक्ति दो मेरे साई शिवा मुझे भक्ति 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 दो मेरे साई शिवा माता पिता दीनबंधु सखा तेरे चरणों में साई मेरा कोटि प्रणाम Sai Ram, as a conclusion to our program, let us all pray to our Bhagavan to illumine our minds and intelligence and promote knowledge, wisdom and discrimination to remove evil tendencies and implant virtuous habits, and also to bless us with a sound spiritual health. Jai Sai Ram. Thank you so much, children. Group 3 children, please sit.
declare your names. Please sit down. So I am very glad that our Group 3 students have brought the meaning of the Bhagavad Gita so beautifully as a real life situation which we are seeing in our day-to-day houses. And I am sure all of you will be role